अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणमूर्तये नमः। பவித்ர இந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் பாகவதம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 263 ஸ்லோகங்கள் முடித்துவிட்ட நிலையில் 264வது ஓவி இன்று நாம் காணவிருப்பது. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம கிருஷ்ணரின் புகழ் வர்ணிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணரை பற்றின பாவம், கிருஷ்ண பாவத்தில் கிருஷ்ண பக்தி பெருகுவதற்கு, கிருஷ்ண பாவம் பெருகுவதற்கு, கிருஷ்ணனுடைய லீலைகள், பராக்கிரமம் எல்லாமே வர்ணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக in this way he spread his generous glory and made his incarnation immensely famous. Through it, even the most ignorant souls are liberated and 3 worlds are purified just by hearing his stories. இதெல்லாம் பெரிய உண்மை அல்லவா? இந்த விதமாக அவர் தனது தாராளமான புகழை பரப்பி தனது அவதாரத்தை உலகறிய செய்தார். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம நிறைய வர்ணிச்சாச்சு கண்ணனை பத்தி. ஸோ இப்படியெல்லாம் அவர் தன்னையே உலகம் முழுக்க தனது புகழை பரப்பி அவதாரத்தை உலகறிய செய்தார். இதன் மூலம் அறிவில்லாத ஆன்மாக்களும் முக்தி பெறுகிறார்கள். அவருடைய கதைகளை கேட்பதன் மூலம் 3 உலகங்களும் தூய்மை அடைகின்றன. ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டாரு 3 உலகங்களும் தூய்மை அடைகின்றன அப்படின்னு. மறுபடியும் சொல்லியிருக்காரு. அவர் நாமத்தை சொன்னா போதும், நம்ம பேசினா போதும், அவரை நம்ம தொட்டா போதும், நம்மள அவர் தொட்டா போதும் அப்படின்னு எக்கச்சக்கமான வர்ணனைகள். ஸோ ஜஸ்ட் தி பவர் ஆஃப் கிருஷ்ணா அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இந்த ஸ்லோகத்துல, இந்த ஓவியில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் என்னுடைய கதையில அடிக்கடி சொல்ல வர்ற விஷயம் என்ன, ஞானேஸ்வரியின் மூலமாக முழுமையான ஞானத்தை கற்றுக்கொண்டேன், ஆனால் பக்தியை எனக்கு கற்றுக் கொடுத்தது பாகவத கதைகள் தான் என்று. ஸோ கிருஷ்ணனின் ஸ்டோரியை பார்த்த பிறகுதான் பக்தி என்றால் என்னவென்று எனக்கு புரிந்ததுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதன் பிறகு மௌலியின் கதை கேட்டு மௌலியிடமும் பக்தி எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த கதைகளுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னு புரியுதா? ஆனா இதுல அறிவில்லாத ஆன்மாக்களும் முக்தி பெறுகிறார்கள்னு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய கதைகளை கேட்பதன் மூலம் 3 உலகங்களும் தூய்மை அடைகின்றன அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அறிவில்லாத ஆன்மாக்களும் முக்தி பெறுகிறார்கள். ஏன்னா கதை அப்படிங்கிறது ஈஸியா எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பகவத்கீதை அப்படிங்கிறது என்ன, ஞானத்தை வாயால் சொன்னது அப்படின்னு சொன்னோம். பாகவதம் அப்படிங்கிறது என்னது, அவர் தான் சொன்ன விதத்தை அப்படியே வாழ்ந்து காட்டினார் அப்படின்னு சொன்னோம். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறது, சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாதுங்க. வாழ்ந்து காட்டுவதன் வழியாகத்தான் மிக சுலபமாக மூடனுக்கும் கூட புரிய வைக்க முடியும் என்றால் அது வாழ்ந்து காட்டுவதன் வழியாகத்தான் முடியுமே. சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இம்பாசிபிள் தான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே கூட நான் சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் நான் எவ்வளவோ பேர்கிட்ட எத்தனையோ நான் பேசிட்டு தான் இருக்கேன். அப்படி நான் பேசினதால 4 பேர் மாறிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முழுக்க முழுக்க நாம் வாழ்ந்து காட்டும் விதத்தை அவர்கள் புரிந்து கொண்டு மாறினால்தான் உண்டே தவிர, நாம் சொல்லியதை புரிந்து கொண்டு மாறுவது அப்படிங்கிறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு முக்கியம்னு புரியுதா? ஸோ ஞானத்தை சொல்றதுனால ஞானி ஆயிட முடியும் அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னா, கண்ணனுடைய கதைகளை கேட்கறதுனால ஆயிட முடியும் அப்படின்னா எவ்வளவு ஈஸி. இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு கூட ஞானி ஆக முடியாது. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமான கண்ணனின் கதைகளை புரிஞ்சுக்கிட்டா ஞானியே ஆயிடலாம். எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு புரியுதா? ஞானத்தை புரிஞ்சாலும் ஞானியாக முடியாது, புரியறதுக்கு கஷ்டமான அந்த ஞானத்தை புரிஞ்சாலும் ஞானியாக முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமான கண்ணனின் கதைகள் புரிஞ்ச உடனே ஞானம்தான் என்ற அளவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்று புரிகிறதா?
அப்போ இந்த கீதையை விட இந்த கண்ணன் அப்படிங்கிறவன் அவன் தன் வாழ்ந்து காட்டிய அந்த விதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா பக்தி அப்படிங்கிறதே அந்த இன்ஸ்பிரேஷன் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸோ ஞானம்ங்கிறது புரிஞ்சிருச்சு. அந்த ஞானமா வாழ்றவனை பார்க்கும்போது தானே பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தோணுது. இம்பாசிபிள் நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் வாழ்ந்து காட்டினார் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸே கொடுக்குது, மோட்டிவேஷனே கொடுக்குது. நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே கொடுக்குது. நம்மோடு ஒருவராக நம்மோடு கைகோர்த்து கொண்டு நம்மில் வாழ்ந்து காட்டிய மகான் அல்லவா அவன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அறிவில்லாத ஆன்மாக்களும் கூட முக்தி பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்கு எனக்கு சந்தேகமோ அப்ஜெக்ஷனோ யாருமே கொடுக்க முடியாது. அது கதைகளாக இருப்பது அப்படிங்கிறத விட அது அனுபவமாக இருப்பது அப்படிங்கிறது தானே உண்மை. கண்ணன் கதைகளா, அது கண்ணனுடைய அனுபவம். சோ கண்ணன் தன் வாழ்வில் எப்படி அந்த வாழ்க்கையை அனுபவித்தான் அப்படிங்கிறது தானே கதையா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த அனுபவத்தை நீங்கள் கேட்கும்போது அந்த அனுபவம் உங்களுக்குள் வரும் அப்படிங்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ தேர்ஃபோர் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லாம இந்த ஓவியம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கொள்வோம். புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஞானத்தை படிக்கிறீங்களோ, ஞானத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா கண்ணன் கதைகளை நீங்க கேட்கணும்னு அர்த்தம். பக்தி இல்லாம ஞானம் இல்லை. பக்தி வரணும்னா கண்ணன் கதைகள் தான் உங்களுக்கு பக்தியை கொடுக்கும். அந்த இன்ஸ்பிரேஷன் தான் உங்களுக்கு அவனாக மாற வேண்டும் என்ற துடிப்பை கொடுக்கும். அதுதான் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆதலால் கண்டிப்பாக கண்ணன் விதத்திலே நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்திருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்வோம். 265ல before returning to his divine abode, the holder of the discus Krishna left behind the easy sip of his divine glory so that people could still cross the ocean of worldly life. சக்கராயுதத்தை ஏந்திய கண்ணன் தனது வைகுண்டத்திற்கு திரும்பும் முன் மக்கள் இந்த உலக வாழ்க்கை எளிதாக கடக்க கிருஷ்ண கீர்த்தி என்னும் எளிய கப்பலை விட்டு சென்றார். அது என்னது கிருஷ்ண கீர்த்தி? கிருஷ்ணனின் புகழ் தான். வேற என்ன? கிருஷ்ணா ஃபீல்ங்கிற பேர்ல நான் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப அதிகமா பண்றதில்ல, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்? கிருஷ்ண கீர்த்தியை தான், கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற பேர்ல நம்ம என்ன பண்ணோம்? கிருஷ்ண கீர்த்தியை தான் நம்ம வந்து புகழ் பாடிட்டு இருந்தோம் இல்லையா? ஏன் அப்படின்னா அதை கேட்க 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 அவனாக மாற வேண்டும் என்ற துடிப்பு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறது அல்லவா? அப்ப நம்ம புலன்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடங்குகின்றன, நமக்கு ஞானம் ஆட்டோமேட்டிக்காக சித்திக்கிறது. ஆனா நம்ம பண்ணதெல்லாம் அவன் புகழ் பாடுவது மட்டும்தான். அவன் புகழ் பாடுறதுல நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அது ஹைலி இன்ஸ்பைரிங்கா திரும்ப திரும்ப நம்ம வந்து அதை சொல்றதுக்கும் சந்தோஷமா இருக்கு, ஆசையா இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ரஜினி ரசிகர்கள் வந்து ஏதாவது ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா, நம்ம தலைவன் அந்த படத்துல எப்படி பண்ணா தெரியுமா, அப்படி பண்ணா தெரியுமா, இப்படி ஒவ்வொரு சீனையுமே வந்து ரசித்து 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 விளாசித்து கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சரியா? இப்போ அந்த மாதிரி அவங்க பேசுறது அவங்களுக்கு கஷ்டமா அல்லது ஈஸியா? அவனை பத்தி பேசாம இருக்கிறது தான் கஷ்டம். அப்போ பேசுறது அப்படிங்கிறது பயங்கர அவங்களுக்கு ஹைலி இன்ட்ரெஸ்டிங். உடனே ஒரு 5-10 பேர் அந்த ரசிகர்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்கன்னா, அவனுக்கு தெரியுமா அந்த படத்துல இப்படி பண்ணாரு, இந்த படத்துல இப்படி பண்ணாரு, என்னம்மா அவர் பண்ணாரு, ஸ்டைல் பண்ணாரு, இப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிக்கொண்டே இருப்பதில் மிகப்பெரிய சுகம் இருக்கிறது. சரி, அவனை அவர்களாகவே மாற்றுகிறது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு அவங்க ரஜினி நினைக்கிறாங்களோ அப்படியே அவங்க ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா வந்து ரஜினி மாதிரியே ஹேர் ஸ்டைல் வைக்கிறது, ரஜினி மாதிரியே நட உட பாவனையை மாற்ற, இதுவாகவே அதை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே அந்த வெரி பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு நடிகனிடத்திலேயே நடக்கிறது என்றால் கண்ணனிடத்தில் நடக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்க போகிறது? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய புகழை பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அவனை மாறிடுவீங்க. புகழை பாடுறது ஈஸி. 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். புகழை பாடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ரசிகனுக்கு அந்த புகழ் பாடுறது பெரிய சுகம். அப்போ பாடுவது ஒரு சுகம், பாடுவதால் கிடைப்பதோ மிகப்பெரிய சுகம். எவ்வளவு ஈஸி! பக்தி ஏன் மிக சுலபம் என்று சொல்கிறார்கள் என்று புரிகிறதா? ஏன்னா அவனை பாடுறது பெரிய சந்தோஷமா. ஆனா அந்த சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நான் ஞானியா ஆயிடுவேன். அவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சு போயிடுமா அவன் என்ற ரீதியிலே இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பாருங்கள். சோ அதனால கண்ணன் என்ன பண்ணினான்னா, சக்கராயுதத்தை ஏந்தி அந்த கண்ணன் என்ன பண்ணினா, வைகுந்தத்திற்கு போறதுக்கு முன்னாடி
இன்றளவும் என்னைக்கும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி கிருஷ்ண புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதை நமக்காகவே அவன் விட்டு சென்றான், அதனால் நாம் கரையேறி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறதா புரிஞ்சுக்கோங்க. The nature of this ship is wondrous. It cannot be sunk even at the end of an era. Countless souls have already crossed over by listening to it, and the faithful will continue to do so in the future. கிருஷ்ண கீர்த்தின்ற கப்பலை விட்டு சென்றார் அப்படின்னு சொன்னார். சரியா? அந்த கப்பலை பத்தி நான் பேசாம விட்டுட்டேன். இந்த கப்பலை பத்தி தான் இந்த ஸ்லோகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேவா? இப்ப சம்சார கடலை தாண்டுவதற்கு ஒரு கப்பல் வேணும். அந்த கப்பல் தான் என்னவா? கீர்த்தி அப்படிங்கிற கப்பல். சரியா? அந்த கப்பலை பற்றிய ஒரு வர்ணனை தான் இந்த 266ல இருக்கு. இந்த கப்பலின் தன்மை ஆச்சரியமானது. இது ஒரு யுகத்தின் முடிவில் கூட மூழ்காது. இதை கேட்பதன் மூலம் எண்ணற்ற ஆன்மாக்கள் ஏற்கனவே கரை சேர்ந்துவிட்டனர். எதிர்காலத்திலும் நம்பிக்கையுள்ளவர்கள் இதை பின்பற்றி முக்தி பெறுவார்கள். அந்த கப்பல் எந்த கப்பல்? கிருஷ்ணனின் புகழ் பாடுதல் என்ற கப்பல், கிருஷ்ண உணர்வு என்ற கப்பல். இந்த கப்பல் எத்தனை கல்பங்களானாலும் இது மூழ்காது, கோடி ஜென்மங்களானாலும் இது மூழ்காது. இப்பவே நம்ம பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன் வாழ்ந்தான் அப்படின்னா, can you able to imagine 5000 years before அவனுடைய புகழ் இன்னைக்கு வரைக்கும் எப்படிங்க இருக்கு? குறிப்பா அவனை நம்பி உள்ளவர்கள் பக்தர்களுக்கிடையே எந்த அளவிற்கு அந்த புகழ் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்பித்தானே ஆகணும். அந்த கப்பலின் தன்மை ஆச்சரியமானது. என்ன ஆச்சரியமானதுன்னா, யுகத்தின் முடிவில் போல மூழ்காது. ஒரு யுகம் இல்ல, எத்தனை யுகங்கள் ஆனாலும் கூட மூழ்காதுன்னா இந்த புகழ் வந்து யாரும் மறக்க போறது இல்லை, இது குறையாது அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, இதை கேட்டதுனால எத்தனையோ ஆன்மாக்கள் ஏற்கனவே கரை சேர்ந்தாச்சு, இனிமே இது மூழ்க போறது இல்லைன்னு சொல்லியாச்சு இல்ல. அப்ப இதுக்கு மேல வரப்போறிய ஆன்மாக்கள் எல்லாரும் இதை பத்தி தான், இதை பிடிச்சுக்கிட்டு தான் கரையேறவும் போறாங்க. இட் இஸ் சச் ஒரு பெர்மனண்டான நமக்கு பேரண்டத்தை தரக்கூடிய ஒரு கிருஷ்ண புகழ், கிருஷ்ண உணர்வை கண்ணன் விட்டு சென்றான். வாழ்ந்து காட்டிட்டு போனா அப்படின்னா, அதாவது பாட்டு வருது, வேலை நாட்டி நிலைப்பது வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்பும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா அப்படின்னு ஒரு வரி ஞாபகம். சரியா? சோ வாழும் போதே செத்து செத்து பிழைக்கிறதுன்றது நம்ம சொல்லவே தேவையில்லை, நீ பயந்து பயந்து வாழ்றது அப்படின்னு அர்த்தம். ஆனா வாழ்ந்த பின்பும் உன் பேரை நாட்டி நிலை வருதுன்னு அது கண்ணனுக்கு மட்டும்தானங்க பொருந்தும். எத்தனை யுகங்களானாலும் அவன் புகழ் மறையாது அப்படிங்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கான்னா பாருங்க. சரியா? இதுல வாழ்ந்து காட்டுறதுன்னு அர்த்தம். எப்படி வாழ்ந்து காட்டியிருந்தால் அவன் புகழ் எத்தனை ஆனாலும் மறையாமல் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறது. சரியா? அதனால இது யுகத்தின் முடிவிலும் இதை பற்றி. சரி, இதனால என்ன நடந்தது அப்படின்னா, எத்தனையோ ஆன்மாக்கள் ஏற்கனவே அதை பிடிச்சி கரை ஏறிட்டாங்க, இனிமே வரப்போறவனும் அதை பிடிச்சிதான் கரை ஏற போறான். சச்ச அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு யாருக்கு தாங்க ஆசை வராது? எ மேன் ஆஃப் லிஜெண்ட் அப்படின்னு, அதாவது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எவனுமே வாழ முடியாது இனிமே அப்படிங்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனான்னா, அந்த கதைகளை கேட்கணும், அவனை பத்தியே நினைக்கணும், அவனை பத்தியே பாடணும். இந்த நினைப்பு எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறேங்க. திஸ் இஸ் தி டே ஹி லிவ்ட் அப்படின்னு சொல்றேன். இனி ஒருவன் இவனி அந்த மாதிரி பிறக்கவும் முடியாது, அந்த மாதிரி வாழ்ந்து காட்டவும் முடியாது. அதாவது கிருஷ்ண அவதாரத்தை வந்து பூரண அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரண அவதாரம்னா இதுக்கு மேல வந்து பூரணமா இருக்கவே முடியாது. சரியா? வேற ஒரு அவதாரம் இதுக்கு மேல வர முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம். அதனால இதற்கு நிகர் எதுவுமே இல்லை. அதை பிடிச்சிட்டுதான் ஏற்கனவே எல்லாரும் ஞானி ஆனோம். இதுக்கு மேல இனி வரப்போறவர்களும் அந்த கப்பலை பிடிச்சிட்டு தான் ஞானியாக முடியும் என்ற ரேஞ்சில் அவர் சொல்லி இருக்கிறதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இருக்க முடியாது. இன்னும் அந்த கப்பல் வர்ணனை ஓயவில்லை. When the ship of Krishna's glory is launched, the ocean of worldly existence dries up. Thus, the listener finds themselves crossing over to the other side with dry feet without struggle.
என்னமோ கிருஷ்ண உணர்வுங்கிற கப்பலை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒண்ணு, கப்பல் பயணம் அப்படிங்கிறது கூட ஒரு கடினமான பயணம் தானேங்க. கப்பல் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும், பேலன்ஸ் பண்ண நமக்கு வந்து ஒரு சிலருக்கு கப்பல் பயணம் வந்து வாந்தி வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஜம்முன்னு பிஎம்டபிள்யூ கார்ல போற மாதிரி எல்லாம் போக முடியாது, சரியா? அப்போ அந்த கடல் அலைகளுக்கு ஏற்றாற்போல் இந்த கப்பல் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும். நம்பர் 1 ஆச்சா. நம்பர் 2, அதுல வந்து சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த கப்பல்ல போனாலும் இது ஹாவ் டு வேர் தி சேஃப்டி ஜாக்கெட்ஸ். ஏன்னா திடீர்னு கப்பலை கவுந்துடலாம், அப்போ சேஃப்டி ஜாக்கெட்டை யூஸ் பண்ணி தான் நீ வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வரும். இவன் தான் நம்ம கப்பல் கவராது அப்படின்னு சொல்லிட்டாரு, எத்தனை யுகங்களானாலும் நம்ம கப்பல் கவராதுன்னு சொல்லிட்டாரு, வாஸ்தவம் தான். ஆனா அதை விட அதிகமா இப்ப இங்க என்ன புகழ்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல்ல ஏறின அடுத்த செகண்ட் சம்சார கடல் வத்திடுமாப்பா. என்ன ஆச்சரியம் பாருங்களேன். கிருஷ்ணனின் புகழ் என்ற கப்பல்ல ஏறின மாத்திரத்துல கடலே காணாம போயிடுது. அப்போ என்ன அர்த்தம்? சேஃப்டி ஜாக்கெட் வேண்டாம், இந்த பக்கம் அந்த பக்கம் குலுங்க வேண்டாம், நிதானமா தரையில நடந்து போற மாதிரி சிரமமே இல்லாம அதை கேட்பவர் எந்த சிரமமின்றி உலர்ந்த கால்களுடன் அக்கறைக்கு சென்றுகிறார். பயமே இல்லாம, கஷ்டமே இல்லாம, ஆடாம அசையாம நிதானமா உலர்ந்த கால்கள். ஏன்னா அங்க வந்து தண்ணியே இல்லையே. அப்போ நீட்டா நடந்து அவங்க கரையேறிடுறான்ற அளவுக்கு இந்த கப்பல் ஃபேமஸ் ஆனது. ஏன்னா அந்த புகழ் பாடும்போது இப்ப கப்பல் கிடைச்சிருச்சுன்னா கூட ஒரு சம்சார கடலை தாண்டி செல்வதற்கு ஒரு கப்பலாக இறைவன் இருக்கின்றான். இப்போ அதை பிடிச்சிக்கிட்டு உதாரணமா கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு படகு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கும். அந்த படகை பிடிச்சி எப்படியாவது வந்து தள்ளி 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 கரையேறிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, படகு கிடைக்கலன்னா செத்தே போயிருப்பான். படகு கிடைச்சிருச்சுன்னா கஷ்டப்பட்டு நீந்தி வந்துருவான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? ஆனா கிருஷ்ண கப்பல் அப்படி இல்லடா. இந்த கப்பல் கிடைச்சவனே நீ பிழைக்கிறது, அதாவது கண்டிப்பா நீ சாக மாட்டே அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸியா கரை வந்துருவ. நீ கரைக்கு வர்றதுக்கு அப்புறம் கூட நீ பதட்டப்பட வேணாம், கஷ்டப்பட வேணாம், எஃபோர்ட் எடுக்க வேணாம், ஒண்ணுமே எடுக்க வேணாம். ஏன்னா ஏறினவொன்னு கப்பல் கடலே வத்தி போயிடுச்சு, இங்க தண்ணியே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நடந்து வந்து கரை சேரலாம்னு சொல்றது கூட எனக்கு என்னமோ கரெக்டா தோணல. ஏன்னா தண்ணியில ஐ மீன் கடல் வத்திருச்சு அப்படின்னாலே கரையில தானே இருக்கேன்னு அர்த்தம். மெதுவா உலர்ந்த கால்களுடன் நீ வந்து அக்கறைக்கு சென்று விடுகிறார் அப்படின்னு கூட சொல்ல வேணாம்னு எனக்கு தோணுதுங்க. தி மொமெண்ட் இந்த கிருஷ்ண கப்பலை பிடிச்சிட்டியோ அந்த மொமெண்ட்லயே அங்க கரையில இருக்க. ஏன்னா கடல் தண்ணி வத்திடுச்சு, அப்ப கரைக்கு வந்துட்ட. நீ என்ன நடந்து போய் கரைக்கு சேர்றது? அங்க கரையில தானே இருக்க. தண்ணி இல்லைன்னா அதுக்கு பேர் தானே கரை. கடல்ல தண்ணி இல்லைன்னா ஐ மீன் கடற்கரையில தண்ணி இல்லை, அதனால கரைன்னு சொல்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே கிருஷ்ண கப்பலில் ஏறிய மாத்திரத்தில் தண்ணீரே வற்றி விடுகிறது என்றால் அந்த மொமெண்ட்லயே நீ கரையேறி வருவாய். சுலபமா கரையேறிடுவ, இன்ஸ்டன்ட்ல கரையேறிடுவ, கஷ்டமே இல்லாம கரையேறிடுவ. எத்தனை அட்வான்டேஜ் என்னமா வர்ணிக்கிறாரு ஏக்நாத் மகாராஜ். கண்டிப்பாக உண்மை அல்லவா? இதை யாரால மறுக்கத்தான் முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஓகேவா? 268ல for those who recite the glory of Krishna, their worldly bond become non-existent. Such people become supremely pure and even the gods bow down to them. இப்ப இவ்வளவு நேரம் கண்ணனின் வர்ணனை முடிச்சாச்சா? இப்ப கண்ணனை வணங்குகின்ற பக்தர்களின் வர்ணனை. கண்ணனுக்கு எவ்வளவு பெருமை என்ன, கண்ணனை வணங்கினால் உனக்கு எவ்வளவு பெருமை வரும் புரிகிறதா என்று ஏக்நாத் பகவான் ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணரின் புகழை பாடுபவர்களுக்கு இந்த உலக பந்தங்கள் இல்லாமல் போய்விடும். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன, உன்கிட்ட எல்லா அடிக்ஷன்ஸும் காணாம போயிடும், எல்லா பாண்டேஜும் காணாம போயிடும். பந்தங்கள் அப்படின்னா அடிக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அவர்கள் மிகவும் தூய்மையானவர்களாக மாறுகிறார்கள். சித்தம் சுத்தம் அடையும் தானாகவே. ஏன்னா சித்தம் சுத்தம் அடைஞ்சதுன்னா அடுத்த செகண்ட் நீ கண்ணனோட இணைஞ்சிடலாம், அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆகுது. அவர்கள் மிகவும் தூய்மையானவர்களாக மாறுகிறார்கள். தேவர்களும் அவர்களை கண்டு வணங்குகிறார்கள். எந்த அளவுக்கு நீ பியூரிஃபைடு சோலா மாறுற அப்படின்னு சொன்னா, தேவர்களே உன்னை கண்டு வணங்கும் அளவிற்கு நீ சுத்தமானவனாக மாறிவிடுகிறாய், தூய்மையானவனாக மாறிவிடுகிறாய். தூய்மைன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்ககிட்ட ஆசை இல்லைன்னா நீ தூய்மையா இருக்கன்னு அர்த்தம்.
உங்ககிட்ட அகங்காரம் இல்லைன்னா நீ தூய்மையா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆசையும் அகங்காரமும் கண்ணனின் புகழை பாடிய மாத்திரத்தில் நீங்கிவிடும். அது எப்படி அப்படின்னா, ஏன்னா கண்ணன் அப்படி வாழ்ந்து காட்டினான்டா. கண்ணத்தை எங்கேயாவது ஈகோவை பாத்தியா? கண்ணன்ட்ட எங்கேயாவது அடிக்ஷனை பாத்தியா? எங்கேயாவது அவன் பந்தப்பட்டானா? அப்போ அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினான் அப்படிங்கிறத நினைச்சு நினைச்சுதானே புகழ் பாடுறதுன்னு என்னமோ நினைச்சிடாதீங்க. புகழ் பாடுறதுன்னா அவன் வாழ்ந்த விதத்தை எண்ணி எண்ணி பூரிப்பது, இன்ஸ்பயர் ஆகுறது, அதுக்கு பேருதான் புகழ். சரியா? அப்போ அந்த புகழை பாடிக்கிட்டே இருந்தா உனக்கு மட்டும் எப்படி ஈகோ வரும்? உனக்கு மட்டும் எப்படி ஆசை வரும்? நீ மயங்கிறதே கிறங்கிறதே அவன் ஆசையற்ற தன்மையை பார்த்து, அவன் அகங்காரமற்ற தன்மையை பார்த்து, நீ அதை பார்த்து கிறங்கி மயங்கிட்டு இருந்தா உங்ககிட்ட இருந்த அகங்காரமும் ஆசையற்ற உனக்கும் அந்த ஆசையற்ற தன்மை வந்து விடும் அல்லவா? அல்லது உன்னிடத்திலும் அகங்காரம் காணாமல் போய்விடும் அல்லவா அப்படின்னு சொல்லியா தெரிய வேணும். So it is such a simple and easiest path to realize who you are. So சித்தமும் சுத்தமாயிடுது, அகங்காரம் தானாவே காணாமல் போயிடுது. குவைட் நேச்சுரலி அவ்வளவு சுத்தமானவனாக இருக்கிறாய் என்றால் தேவர்களையே உன்னை கண்டு வணங்கும் அளவுக்கு சுத்தமானவர்களாக நீ மாறி விடுகிறாய். பட் ஃபார் தட் நீ என்ன எஃபோர்ட் எடுத்த அப்படின்னா, அவனுடைய லீலைகளை நினைச்சு நினைச்சு இந்த ரஜினி ரசிகன் என்ன எஃபோர்ட் எடுத்தான்? அவனை நினைச்சு நினைச்சு அவன் படங்கள்ல வந்த ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு ரசிச்சு பேசிட்டு இருந்தான். இது எஃபோர்ட் ஆடாது, அது ஆனந்தம் அல்லவா அவங்களுக்கு? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒண்ணு கூடி அவங்க பேசுறது கஷ்டம்னா சொல்ல போறீங்க, அது முயற்சி பண்ணாங்கன்னு சொல்ல போறீங்களா? அது பெரிய மகிழ்ச்சி அல்லவா? ஆனா அதை பண்ணா போதுங்கிறான்டா கண்ணன். நீ எஃபோர்ட் எடுக்கணும். எதுக்கு எஃபோர்ட் எடுக்கணும்? கண்ணனின் புகழ்னா என்ன? அவனுடைய லீலைகளை மீண்டும் மீண்டும் புகழ் சிலாகித்து கொண்டு பேசுவதற்கு நீ எஃபோர்ட் எடுக்கணுமான்னு? சந்தோஷமான அந்த விஷயத்த பண்ணுனா பெரிய சந்தோஷம் உனக்காக காத்திருக்கு. எவ்வளவு பெரிய சந்தோஷம்னா, தேவர்களே உன்னை வணங்கும் அளவிற்கு உன் சித்தம் சுத்தமாகும், நீ ஞானியாகவே மாறிவிடுவாய் என்ற அளவிற்கு இந்த கிருஷ்ண புகழின் மகிமை புரிகிறதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் அன்னைக்கு கிருஷ்ணா ஃபீல் அந்த கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏக்நாத் மகாராஜுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு புரிஞ்சா சந்தோஷம்தான். சரியா? ஸோ எந்த அளவுக்கு அந்த கிருஷ்ணரின் புகழ் பாடுவதனாலேயே, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறதுனாலேயே, கண்ணனின் லீலைகளை சொல்வதனாலேயே நம்ம ஈஸியா கரையேறிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காருன்னு புரியும் போது உங்களுக்கு அதனுடைய மகத்துவம் புரியும் என்று நான் நம்புகின்றேன். When one studies Krishna's glory with respect, the four types of liberation fall at their feet. They purify the three worlds, and the name of Hari brings ultimate cessation of all suffering. Again, கிருஷ்ண பக்தனின் புகழ் தான் இப்போது அடுத்த ஓவியிலையும் ஆரம்பிக்கின்றார். கிருஷ்ணனின் புகழை மரியாதையுடன் படிப்பவர்களுக்கு 4 வகையான முக்திகளும் கைகூடும். சித்தம் சத்தம் அடைஞ்சா அடுத்து என்னப்பா முக்தி தானே, அதை சொல்லாமல நாங்க விடுவோம். சோ கிருஷ்ண உணர்வுல இருக்கும் போது எப்போதும் சதா சர்வ காலம் என்னை சுற்றி கண்ணனே இருக்கின்றான், அவன் அன்பு மிகுந்தவன், எனக்காகவே வாழ்கின்றான், ஆட்டுவதெல்லாம் அவனே நன்மைக்கே ஆட்டுவான். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நீங்க டெவலப் பண்ணிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா 4 வகையான முக்திகளும் கிட்டி விடுமா. அதை பத்தி எனக்கு ரொம்ப டீட்டெயிலாம் தெரியாது. சாமீபியம், சாலுக்கியம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை சொல்லுவாங்க. சரியா? ஹரிபாட்ல 4 முக்தி சொல்லுவாங்க. சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். தெரியும், நீயே சொல்லிட்டு தெரியலன்னா அதுக்கு மீனிங் ஏதோ கடவுள் பக்கத்துல இருக்கிறது, சரணாகதி அடைகிறது, ஏதோ கரெக்டா ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாக்டா தெரியாது. அதுதானே நானும் தெரியலன்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். தெரிஞ்ச ஏதாவது சொல்ல போறாளாக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்ன விளக்கம் கொடுக்க போறான்னு மட்டும் தெரியாதுன்னு தீபிகா சொல்லுவாங்கண்ணா, அவளுக்கு தெரியும். தெரியாதுப்பா, தெரியுமா? தெரியும்ல. தெரியுமா சொல்லுங்கம்மா, யாருக்கு தெரியுமா சொல்லுங்க. இல்ல அவ பாப்பா பேரு சாயுஜ்யா, அதெல்லாம் தெரிஞ்சுதானே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும்ல அப்படின்னு. சாயுஜ்ய பதவி, சாலோக்கியம், இந்த சாமீபியம்னா பக்கத்துல அப்படின்னு அரகுறையா தான் தெரியும். அதான் தீபிகாக்கு ஃபுல்லா தெரியும்ல அப்படின்னு நினைச்சிட்டேன். எல்லாருக்கும் அரகுறதாம விடுங்கம்மா. சோ 4 வகையான முக்திகளும் கைகூடும். அதில் சாயுஜ்யம்ங்கிறது உயர்ந்த முக்தி, நம்ம டெய்லி அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற முக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. சாயுஜ்யம்னா அது பிரம்ம பதவியை அடையிறது, அதுதான் சாயுஜ்யம். சோ எல்லாமே கிடைக்கும், சாயுஜ்யமும் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஓகேவா? அவர்கள் 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறார்கள். ஹரியின் நாமம் அவர்களுக்கு பேரின்பத்தை அளிக்கிறது. அவர்கள் நாமத்தை சொல்றதும் பேரின்பம். அந்த நாமத்தை சொல்றதுனாலேயே
அவர்கள் சித்தம் சுத்தமடைகிறது அப்படின்னு சொல்றது ஈஸியா புரியுது. ஆனா அவர்கள் நாமம் சொல்வதாலேயே அவர்களாலேயே 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறார்கள். வாட் இஸ் த பவர் ஆஃப் கிருஷ்ணான்னு புரியுதா? கிருஷ்ணா பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அவன் பேரன் சொன்னா 3 உலகமே சுத்தமாகின்ற அளவுக்கு இருக்கு. இது பக்தனின் புகழ்னு எடுத்துக்கலாம், கிருஷ்ணனின் புகழ்னு எடுத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு ஹரியின் நாமத்தின் மகிமை இருக்கிறது. ஏன் நாமத்துக்கு மகிமை இருக்குன்னு சொன்னா நீங்க பாட்டு மெக்கானிக்கலா உச்சரிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அவனுடைய பாவனைக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாமம்னா என்ன? அவனை நினைக்கும் போது கிருஷ்ணான்னு உச்சரிக்கிறீங்க. உச்சரிப்புன்றது வெறும் வாயில வருது, உள்ளுக்குள்ள அந்த பாவம். கிருஷ்ணா கிருஷ்ணா, என்ன மனுஷன்டா நீ, எப்படிதான் வாழ்ந்து காட்டியிருக்க எனக்காக. வாழ்ந்து காட்டியதுங்கிறது அந்த காலத்துலங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஈஸ்வரன் நம்ம கூடவே இருந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இன்னொன்னு இருக்கு. சரியா? கிருஷ்ணாவுக்கு நான் கொடுக்குற விளக்கம் எப்பயுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த குழலூதி கொண்டு வந்த அந்த லீலை புரிந்த கண்ணனையும் நான் கண்ணன் என்று அழைக்கின்றேன். ஈஸ்வர சைதன்யம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஈஸ்வர சைதன்யத்தையும் நான் கண்ணனை என்று அழைக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு அவதார் கண்ணா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஈஸ்வரனுக்கு விஷ்ணுன்னு பேர் கொடுப்பீங்க, அவனே வந்து லீலை புரிய வரும்போது அவனுக்கு கண்ணான்னு பேர் கொடுப்பீங்க. அப்ப அவதார் அப்படின்னு சொல்றீங்க. யாரோட அவதார்? ஈஸ்வராவுடைய அவதார் கண்ணன் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ அந்த அவதார கண்ணனை மட்டும் நான் கண்ணன் என்று அழைக்கவில்லை, அந்த அவதாரத்தையும் சேர்ந்து நான் கண்ணன் என்று அழைக்கின்றேன். சரி, அவதாரம்னா என்ன அர்த்தம்? அவதாரம்னா கண்ணன், ஓகே. யாருடைய அவதாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஈஸ்வரனுடைய அவதாரம். அப்ப கண்ணன்னாலே ஈஸ்வரனும் பொருந்தும், அன்று அவதாரமாக வந்த கண்ணனுக்கும் பொருந்தும். ரெண்டுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் வேற லெவல்ல நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய கிருஷ்ணா கோயில்ல கிருஷ்ணன் செய்த லீலைகளை மட்டும் நான் வர்ணிப்பதில்லை. ஈஸ்வரனாக இருக்கின்ற கண்ணன் இப்போதைக்கும் இன்றளவுக்கும் உனக்கு எப்படியெல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அன்று பாலலீலை புரிந்து உனக்கு அன்றைக்கு ரட்சித்த அவன் இன்றைக்கும் கதைகளாக ரட்சித்துக் கொண்டிருக்கின்றான், கிருஷ்ண புகழாக ரட்சித்துக் கொண்டிருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே என்று ஈஸ்வர சைதன்யம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்தரியாமியாக அவனே இருந்து கொண்டு ரட்சித்துக் கொண்டிருக்கின்றான். அதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டும் போது வேற லெவல்ல நமக்கு கிருஷ்ண உணர்வு நிறைகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனிவே இங்கே அவருடைய அந்த புகழ் பாடுவதாலேயே 4 வகையான முக்திகளும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறார்கள். ஹரியின் நாமம் அவர்களுக்கு பேரின்பத்தை அளிக்கிறது. 270ல as the letters of Krishna's glorious name enter through the ears, the inner darkness is immediately startled. Different name and forced out in a panic. கிருஷ்ணரின் புகழை போற்றும் எழுத்துக்கள் காதுகளின் வழியாக உள்ளே நுழையும் போது உள்ளே இருக்கும் அறியாமை என்னும் இருள் பயந்து அலறிக்கொண்டு வெளியேறிவிடும். அலறிக்கொண்டு அப்படிங்கிறது தான் ஸ்டார்டல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ பயந்து அலறிக்கொண்டு வெளியேறிவிடும். பேனிக்ல பயந்து வரும், அலறிக்கொண்டு அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சரிவே, கிருஷ்ணரின் புகழ் போற்றும் எழுத்துக்கள் காதுகளின் வழியாக உள்ளே நுழையும் போது, அது கிருஷ்ணா கிருஷ்ணாவோ அல்லது ராம் கிருஷ்ண ஹரியோ அல்லது ஜெய் ஹரியோ, நீங்க என்ன வேணா பேசுங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் சப்தங்கள் நம் காதுக்குள்ள போகும்போது, அல்லது கிருஷ்ண லீலைகளின் புகழை நாம் காதுகளில் கேட்கும் போது, அல்லது ஈஸ்வரனாக இருந்து கொண்டு கண்ணன் உங்களை எப்படியெல்லாம் ரசிக்கின்றான்னு அப்பப்ப சொல்லும் போது உங்க காதுக்குள்ள கேட்கும் போது, இப்படி நுழையும் போதே என்ன நடக்குது? நம்முடைய அறியாமை என்னும் இருள் எப்படி போகுது அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரு. பயந்து அலறிக்கொண்டு வெளியேறிவிடும். என்னையா சொல்ற, அறியாம போகிறது அவ்வளவு ஈஸியா? ஆமா, அவனை நினைச்சா ஈஸி தானே. அவனை புகழ நினைச்சாலே, ஏன்னா அவனை மாதிரி ஆகணும்ன்ற ஆசை ஆட்டோமேட்டிக்கா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கிற அறியாம பிச்சுக்கிட்டு போயிடும்ல. எதுக்காக ஆசைப்படுவேன், அது அப்படிதானப்பா ஆவேன். இது வந்து வெரி பேசிக் லாஜிக். கண்ணனுடைய லைஃபை பார்த்துட்டேன்னா நீ அவனா மாறணும்னு ஆசைப்படுவேன். இப்ப ஆட்டோமேட்டிக்கா அறியாம காணாம போக போகுது. ஒரு ஞானியை, ஒரு அறிவில் சிறந்தவனை, அந்த ஒரு லீலையை நாம் பார்த்து அதுல இன்ஸ்பயர் ஆன அடுத்த செகண்ட் அதுக்கு மேல ஆசை வந்துடுது. அதுக்கு மேல ஆசை வந்துச்சுன்னா அறியாமை மேல ஆசை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ அந்த அறியாமை பயந்து அலறிக்கொண்டு வெளியேறிவிடும் சொல்றதுல எந்த விதமான அப்ஜெக்ஷன் இருக்க முடியாது. புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் நான் வந்து திரும்ப திரும்ப அது ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. இன்ஸ்பயர் ஆகி கேட்கும் போது மட்டும்தான், பாவத்தோட கேட்கும் போது மட்டும்தான்
அல்லது அதை அப்படியே வந்து அந்த கிருஷ்ணனின் சுகத்தை உள்வாங்கும் போது மட்டும்தான். ஸோ அதுவாக வேண்டும் என்ற துடிப்பு வந்துவிடும். வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் வந்து அந்த அறியாமை உங்களை விட்டு காணாம போயிடும். அப்படி இல்லாம ஏதோ கேட்குறாங்கன்னு காதுக்குள்ளேயே அந்த ஃபீலிங்கே இல்லாம கேட்கறது, சப்தத்துக்கு மரியாதையே இல்லாம காதுக்குள்ள சும்மா கேட்கறது, அந்த மொட்டை மொட்டை பாடம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க சொல்றாங்கன்னு எடுத்துக்கிறாதீங்க. அவனது புகழ் கேட்கறதுன்னா அவனுடைய லீலைகளை, கதைகளை கேட்பது அப்படின்னு அர்த்தம். அவன் வாழ்ந்து காட்டிய அந்த விதத்தை பாடுவது அப்படின்னு அர்த்தம். அந்த வாழ்ந்து காட்டிய அந்த விதத்துல இருக்கக்கூடிய அந்த பாவத்தோட ஹரி ஹரி அப்படின்னு நீங்க சொல்லணுமே தவிர, ஒரு சும்மா நாச்சுக்கு மெக்கானிக்கலா ஹரி ஹரி ஹரின்னு சொன்னா எல்லாமே நடக்குன்றாங்களே அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு மெக்கானிக்கலா சொல்றதை பத்தி பேசல. பிகாஸ் அந்த பேர் எவ்வளவு ஒரு மகிமை பெறுவதற்கு காரணமே அவனுடைய பாவம் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த பாவத்தோடு நமக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கிற அறியாம காணாம போயிடும். ஈகோ பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். ஏன்னா ஈகோ நமக்கே பிடிக்காம போயிடும். அந்த ஈகோலெஸ் நேச்சரை பார்க்கும்போது நமக்கு ஈகோட வாழ்ற வாழ்க்கையை கசந்துடுங்க. சரி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும்ன்ற ஃபீல் வந்துருமா இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈகோ விட்டுடுவீங்கல்ல. ஈகோவால ஆசை இருக்கிற வரைக்கும் ஈகோவை பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஈகோ லெஸ் மேல ஆசை வந்தா, அந்த ஈகோ இல்லாத கண்ணன் மேல ஆசை வந்தா நம்ம ஏன் ஈகோ பிடிச்சிட்டு இருக்க போறோம்? அதனால அவர் அறியாமை என்னும் இருள் வந்து பயந்து அலறி கொண்டு வெளியேறிவிடும் அப்படின்னு சொன்னதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. டூ 71 என்ன சொல்றாரு? Amidst the resounding stories of Krishna's glory, darkness finds no place even outside. It perishes along with its entire lineage out of fear. In Krishna's glory lies supreme bliss. மீண்டும் கிருஷ்ணவரனின் மகிமைதான். கிருஷ்ணரின் புகழ் பாடும் கதைகளின் முழக்கத்திற்கு இடையே இருளுக்கு வெளியிலும் கூட இடம் இல்லை. இருளுக்கு வெளியிலும் கூட இடமில்லை அப்படின்னு ஏன் சொல்றாரு தெரியல. அப்படியேதான் போட்டிருக்கு. ஏன் வெளியிலே கூட இடமில்லை யாருக்காவது தோணுதா? அது தனது கூட்டத்தோடு பயந்து அழிந்துவிடும், அது புரியுது. கிருஷ்ணரின் புகழில் மேலான ஆனந்தம் கொடிகொண்டுள்ளது, அதெல்லாம் புரியுது. அவர் புகழை பாடினால் இருளுக்கு இடமில்லைன்னு சொன்னா புரியும். இருளுக்கு வெளியிலும் இடமில்லை அப்படின்னா இருளுக்கு எங்கேயும் இடமில்லைன்னு வச்சுக்கலாமா? வெளியின்னா ஆகாயம், வெளியின்னா வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியிலேயே இடம் இல்லைன்னா எங்கேயுமே இடம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த அதுல வந்து வெறும் பிளாங்க்னஸ் மட்டும்தான் வச்சு மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த பிளாங்க்னஸ்ல வெளிச்சம் கூட இருக்காது. பிளாங்க்னஸ் அப்படின்னாலே வந்து அது கம்ப்ளீட்டா டார்க் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி என்ன இருக்கு? நான் இங்கிலீஷ்ல அதேதான் இருக்கு. புக்க பார்க்கவா? அவருடைய புக்கா? மராட்டிலேயே அப்படிதான் இருக்கு. அமாசி டாவோ நுரேச்சி பாஹேரி அப்படின்னு வந்திருக்கு. தெரியல. ஸோ அப்படி எடுப்போம் இப்போதைக்கு. அப்புறம் ஏதாவது தோணுச்சுன்னா சொல்றேன். ஸோ கிருஷ்ணரின் புகழ்பாடும் கதைகளின் முழக்கத்திற்கிடையே இருளுக்கு வெளியிலும் கூட இடமில்லை அப்படின்னா எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இந்த கிருஷ்ணரின் கதைகளின் முழக்கத்திற்கு முன்னாடி. அப்ப இந்த கிருஷ்ணரின் கதைகளை நம்ம பேச 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 என்ன ஆகும் அப்படின்னா எங்கேயுமே அப்படின்னா அஞ்ஞானிகளிடத்தில் கூட இது போய் வந்து அவங்க அஞ்ஞானத்தை விரட்டிட்டுன்னு அர்த்தம். அவன் விரும்பி கேட்டாலும் விரும்பாம கேட்டாலும் இந்த புகழின் கதைகள் எல்லாம் வந்து அவன் காதுக்குள்ள போச்சுன்னா, ஆனா நான் இது வரைக்கும் அப்படி சொல்லலை, பாவத்தோட கேட்டாதான் உருப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு கரெக்டா தெரியலமா. இருளுக்கு வெளியிலும் கூட இடமில்லைன்னு வந்திருக்கு, அதுக்கு எங்கேயும் இடமில்லைன்னு எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியல. அது அதுக்கு அது விட்டுருங்க, அடுத்து போகலாம். அது தனது கூட்டத்தோடு பயந்து அழிந்து விடும். கூட்டம் அப்படின்னு வேற எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கு. எது? இருள். இருள்னா என்ன? அறியாமை. அறியாமைனா என்ன? அறியாமைக்கு கூட்டம் வேற இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு அடிக்ஷனும் ஒரு அறியாமை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும், சரியா? ஸோ நம்ம எக்கச்சக்கமான அடிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளே சேர்த்து வச்சிருக்கான்னு அர்த்தம். கூட்டமா வந்து நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், சரியா? எமோஷன்ஸ். 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 எமோஷன்ஸ்.
எல்லா எமோஷன்ஸும் வச்சுக்கலாம், அடிக்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாம் ஒண்ணா வந்து நம்மளை வந்து படுத்திக்கிட்டு இருக்கு. சரியா? அது எல்லாம் கூட்டத்தோட காணாம போயிடுவோம். சரியா? ஒரு அடிக்ஷன் 2 அடிக்ஷன் போகுது அப்படின்னு இல்லை. கண்ணனை புகழ பாடன்னா ஒரு அடிக்ஷனும் மிஞ்சி நிற்காதுங்க. கூட்டத்தோட எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிடும். எல்லா அறியாமையும் காணாம போயிடும் அப்படின்னா எல்லா அடிக்ஷன்ஸும் காணாம போயிடும், எல்லா விருப்பம் காணாம போயிடும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? கிருஷ்ணரின் புகழில் மேலான ஆனந்தம் குடிகொள்வது. அடிக்ஷன் போயிருச்சு அப்படின்னா ஈகோ போயிடும், ஈகோ போயிருச்சுன்னா அப்புறம் ஆனந்தம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தானே. பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு சச்சிதானந்தமாகவே இருந்து கொண்டிருக்கும் நம்மளை வந்து அது இல்லைன்னு நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது வேற யாரு? இந்த ஈகோவும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸும் தானே. அதனால அது இரண்டும் காணாம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆனந்தம் குடிகொள்ளுகிறது அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணரின் புகழிலே மேலான ஆனந்தம் குடிகொள்கிறது. மேலான ஆனந்தம்ன்றது பிரம்மானந்தம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க, பிரம்ம சச்சிதானந்தம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஓகேவா? டூ 72ல through the radiant light of Krishna's glory, the whole world appears filled with Krishna. This glory effortlessly grants the seeker the bliss of the true self. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கிருஷ்ணரின் புகழில் ஒளி வீசும் போது உலகம் முழுவதும் கிருஷ்ணமயமாக தோன்றும். இந்த புகழ் ஒருவனுக்கு தனது உண்மையான ஆத்ம சுகத்தை மிக எளிதாக வழங்குகிறது. கிருஷ்ணரின் புகழில் ஒளி வீசும் போதுன்னா ஒண்ணும் இல்லை, கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது. நான் எப்படி கிருஷ்ணரை பத்தி பேசுறேனோ அந்த மாதிரி நீங்களும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? உலகம் முழுவதும் கிருஷ்ணமயமாக தோன்றும். அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணும். கிருஷ்ணன் உலகத்தை எப்படி பார்த்தான்? எல்லாத்தையும் தன்னதாகவே பார்த்தான். சரியா? நான் 2 விதமாவே சொல்லிடுறேன். ஒண்ணு கிருஷ்ண சைதன்யம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்தோம், ஈஸ்வரன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்தோம். இன்னொன்னு அந்த ஈஸ்வரனே அவதாரமாக வந்து கண்ணன் என்ற ஒரு வேஷம் போட்டிருந்தானே அவன் இப்போ அந்த ஜீவனாக ஒரு அவதாரம் எடுத்து, ஜீவன் முக்தனாக அவதாரம் எடுத்து வந்தான் கண்ணன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிருஷ்ணமயமாக தோன்றும் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த லீலைகளை, பால லீலைகள்ல இருந்து அவன் பாவத கதைகளை கேட்டாலே போதும், நீங்க கிருஷ்ணனை தான் எல்லா இடத்துலையும் பார்க்கணும். அது எப்படிப்பா சாத்தியம்? நீ கிருஷ்ண சைதன்யம்னு உனக்கு காட்டின ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் அதிஷ்டானமாக இருக்கின்றான், அவனே எல்லாமாக இருக்கின்றான். அப்போ உலகம் முழுவதும் நிறைந்திருப்பது கிருஷ்ணனே பல்லாயிரக்கணக்கான வேஷங்களில் இருக்கின்றான். இந்த ரகசியத்தான் சொல்லி கொடுத்தா கிருஷ்ணமயமாக தோன்றும் அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த ஹையர் நாலேஜ் லைக் ஈஸ்வர சைதன்யம்னா என்ன, ஜீவன்னா யாரு, பிரம்மம்னா என்ன என்ற அந்த சுமத்த ஞானமும் வந்தாதானே கிருஷ்ணமயமாக தோன்ற முடியும். அது எப்படி வரும்? இந்த கண்ணனின் ஜீவ முக்தனான கண்ணனின் லீலைகளை கேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயம்தான். அவன் எப்படி வாழ்ந்தான்? எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தான். துரியோதனனுக்கு பாதி படையை கொடுத்தான். சகுனிய மனதுக்குள்ளேயே எந்த நேரமும் நினைச்சிட்டு இருக்கிறது யாருன்னு கண்ணாடியில பார்த்தா சகுனி மாமா வர்றாரு. அவன் யாருங்க லவ் பண்ணல? 100% எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ் பர்சன்ஸையும் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் பர்சன்ஸ்லையும் ஈக்குவலா லவ் பண்ணான் அப்படின்னா அதுலதானே மயங்கின நீ. அப்ப எல்லோரையும் தனதாக பார்த்தான் என்று புரிகிறதா? ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், லவ்வோடைய ஒன்லி டெஃபினிஷன் ஒன்னஸ் ஃபீல் தான். நீங்க ஒன்னஸ் ஃபீல் இல்லாம நீ என்னதான் லவ் பண்ணாலும் அது பியூர் லவ்வா இருக்க முடியவே முடியாதுன்னு நான் பழைய டெஸ்டா பேசிட்டு இருக்கேன். சரியா? அப்ப கண்ணன் எப்படி எல்லாத்தையும் இருந்தான்? பியூர் ஒன்னஸ் ஃபீல் இருந்தான். அண்ட் தட் இஸ் வை வி ஆர் அமேசிங்லி ஃபீலிங் ஹிஸ் லவ் அப்படின்னு பாக்குறோம். அப்போ நீ அவன்கிட்ட மயங்கினா அவனுடைய ஒன்னஸ் ஃபீல் தான் உனக்கு வரும். வாட் யூ மீன் பை ஒன்னஸ் ஃபீல்? அனைத்தையும் கண்ணன் என்று பார்த்து விடுவாய். இங்க ரெண்டாவதா ஒண்ணு இல்லை, கண்ணனை தவிர யாருமே இல்லை, எல்லாமே கண்ணன் அப்படின்னு நீ பார்க்கக்கூடிய நிலைமை வந்துருது. ஒன்னஸ் ஃபீல்ல இருந்து லவ் வருதோ, லவ்ல இருந்து ஒன்னஸ் ஃபீல் வருதோ, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நீங்க அந்த ஒன்னஸ் ஃபீல், கண்ணன் ஒன்னஸ் ஃபீல்ல இருந்தா அதனால லவ் ஃபீல்குள்ள என்ட்ரி ஆறீங்க. அந்த கிருஷ்ணா ஃபீல்ல என்ட்ரி ஆன அடுத்த செகண்ட் நீங்களும் ஒன்னஸ் ஃபீலா மாறிடுவீங்க. அங்கே அனைவரும் ஒன்றே என்ற தத்துவம் ஆட்டோமேட்டிக்காக மிளிர்கிறது என்று புரிகிறதா? ஸோ உலகம் முழுவதும் கிருஷ்ணமயமாக தோன்றும். எப்படி? ஜஸ்ட் அந்த ஈஸ்வரன் கிருஷ்ணா என்ற அவதாரம் எடுத்து அந்த அவதார லீலைகளை கேட்டாலே
நீங்க வந்து கிருஷ்ணமயமாகத்தான் பார்ப்பீர்கள். இந்த உலகம் முழுவதையும் எல்லாம் ஒண்ணு தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவன் அப்படித்தானே பார்த்தான், அதுல இம்ப்ரெஸ் ஆனா நீங்களும் அப்படித்தானே பார்ப்பீங்க என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது கிருஷ்ணனுக்கு நான் இன்னொரு பேர் கொடுத்திருக்கேன், அது ஈஸ்வரன் என்று கொடுத்திருக்கேன். அதை வந்து இங்க ஏக்நாத் மகாராஜ் டச் பண்ணல, இருந்தாலும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஈஸ்வரன்னா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு அங்க அசைவிலும் அவனே இருக்கின்றான் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம புரிஞ்சுக்கலாம். அது கிருஷ்ணமயமானது அப்படின்றது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த புகழ் ஒருவனுக்கு தனது உண்மையான ஆத்ம சுகத்தை மிக எளிதாக வழங்குகிறது. அப்ப கிருஷ்ணா ஃபீல்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நானும் கண்ணன் என்று உணர்வது தானே. அப்போ உண்மையான ஆத்ம சுகம்ங்கிறது என்னது? நானும் கண்ணனாகி போவது தானே. அப்ப அது ஆட்டோமேட்டிக்காக எளிதாக வந்து சேருகிறது. நீ கிருஷ்ணமயமாக பார்த்த அடுத்த செகண்ட் அங்கே என்ன உன்னையும் நீ கிருஷ்ணமாக தான் பார்ப்ப. அப்ப எல்லாம் கிருஷ்ணம்னா அப்ப நீ அந்த ஆத்மஸ்வரூபத்துல வந்து சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். ஆத்ம சுகமாகவே மாறிவிட்டாய் என்ற அர்த்தம் என்பது எவ்வளவு சுலபமாக கிட்டுகிறது என்று புரிகிறதா? இவனுக்கு கிருஷ்ணா ஃபீல்ல இதைத்தான் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் வர்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிராஸ் பண்ணும்போது நீங்களே கண்ணனா மாறிடுவீங்க. அதுக்கு பேர் தான் ஆத்மஸ்வரூபத்தை அடைதல், பிரம்மஸ்வரூபத்தை அடைதல் அப்படிங்கிறது. ஆன்மீகத்தின் உச்சகட்ட அந்த லட்சியத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு கண்ணன் இப்படித்தான் உதவுகின்றான் என்று புரிந்து கொள்வோம். மட்டும் வேணா பார்க்கலாம். 273ல he is the one seeing whom the act of seeing ends. Seeing whom the act of seeing ends. Tasting whom the desire to taste is satisfied. Hearing whom the need to hear anything else feeds. And meditating on whom the mental fluctuation cease. சுபபவன் வச்சிருக்காரு. அவரை பார்த்த பிறகு எதையும் பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்காரு? அவனை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எதையும் பார்க்க தோணாது. சரியா? அவரை சுவைத்த பிறகு வேற எதையும் சுவைக்க தோணாது, தேவையில்லை. அவரை கேட்ட பிறகு வேற எதையும் கேட்க தேவையில்லை. அவரை தியானித்த பிறகு மனச்சலனங்கள் வேலையே இல்லை. மனச்சலனங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓய்ந்துவிடும். சரியா? சரி, அப்ப வேற எதையும் பார்க்க தேவையில்லை. எப்படி? வேற எதுவும் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவரை பார்த்த பிறகு எதையும் பார்க்க தேவையில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்களுக்கு திருப்தி ஏற்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேல எதையும் எனக்கு பார்க்க பிடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அதையே பார்த்தாச்சு, அதுக்கு மேல வேற என்னத்தை பார்க்க போறேன்னு அர்த்தம். இப்படி எடுத்துக்கலாம். இல்லை வேற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, வேற ஏதாவது இருந்தால் தானே பார்க்கறது. அவரை பார்த்த பிறகு வேற எதையும் பார்க்க தேவையில்லைன்னா அவன் தான் எல்லாமே இருக்கான்னு சேர்ந்து பார்த்துருவோமே. அவனை பார்த்த அடுத்த செகண்டு. ஏன்னா அவன் அப்படித்தானே எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் தன்னைத்தானே எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அதை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆச்சு, நீங்களும் அந்த ஒன்ன ஸ்கூல்ல என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா, நீங்க கண்ணனை தவிர எதுவும் இல்லை என்ற ஃபீலிங் வந்துருச்சுன்னா நீங்க கண்ணனை தவிர வேற எதையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆன்சரே எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்ட்ரெயிட் மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா, கண்ணனை பார்த்த பிறகு வேற எதையும் பார்க்க தேவையில்லைன்னு தோணிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவீங்க, கிராட்டிஃபைட் ஆயிடுவீங்க, என்ன சொல்றது, திருப்தி ஆயிடுவீங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடும். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இந்த லைன் இந்த பாட்டுக்காகவே மேட்ச் ஆகும். தேவையில்லை, நீ மட்டும் போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவானாலும், உன்னில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும், உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம், தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும், இன்னும் பார்த்திட சொல்லி பாடும் மனம் ஏங்கும், கண்ணனே கண்ணனே வா,
வாழ்வின் வாசமே வாசமே நீதானே கண்ணனே வா எந்தன் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா மேலும் கீழும் ஆடும் உந்தன் மாய கண்ணாலே மாறுவேடம் போடுதல் நாட்கள் தன்னாலே உன்னை முழுவதுமாய் தேயும் முன்னாலே வாழும் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே தூளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்ப்பாய் என்னை கரை சேர்ப்பாய் கண்ணனே கண்ணனே வா வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே எந்தன் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா நீ நீங்கிடும் நேரம் காற்றும் பெரும் வாரம் உன் கை தொடும் நேரம் தீ மீதிலும் ஈரம் நீ நடக்கும் போதும் நிழல் தரையில் படாது உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது பேரழகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது பிஞ்சு முகம் ஒரு நொடியும் பாடக்கூடாது உன்னை பார்த்திருப்பேன் வேலிகள் மூடாது உன்னை தாண்டி எதுவும் தெரியக்கூடாது கண்ணனே கண்ணனே வா வாழ்வின் வாசமே வாசமே நீ எந்தன் சுவாசமே சுவாசமே ஓரளவுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ஓவிக்கு பொருத்தமா இருக்கிறது என்று பாடிவிட்டோம். எதையும் பார்க்க தேவையில்லை, அவனை சுவைத்த பிறகு வேற எதையும் சுவைக்க தோணவில்லை, அவனை கேட்ட பிறகு வேறையும் காதுகள் கேட்க தயாராக இல்லை, அவனை தியானித்த பிறகு என் மனச்சரணங்கள் தானாகவே ஓய்ந்து விடுகின்றன. ஆதலால் எப்போதும் அவனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று என் கண்கள் சொல்லுகின்றன, அவனையே சுவைக்க வேண்டும் என்று என் நாக்கு ஆசைப்படுகிறது, என் காதுகள் எப்போதும் அவனையே கேட்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது, அவனையே தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று என் மனம் சொல்லுகின்றது. இப்படி வேற எதையும் வேண்டாம், அவன் மட்டுமே போதும் என்று என் மனம் ஏங்குகின்றது என்ற வரிகளைத்தான் ஏக்நாத் பகவான் இந்த ஓவியிலே சொல்லியிருக்கிறார். கேட்டியா? சரி சொல்லு. இரு, எது வரைக்கும் முடிச்சிருக்கேன்னு பாத்துக்கிறேன். 273 நோட் பண்ணிக்கோங்கம்மா, நாளைக்கு 274ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாலோக்கியா அப்படிங்கிற முக்தினா, அப்படின்னா இறைவன் இருக்கும் உலகிலேயே வாழ்றது. இப்ப நம்ம இருக்கிற அதே உலகத்துலதான் அவங்களும் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணன் கூடயே வாழ்றது. பூலோகமே பூலோக வைகுண்டம் பண்டரி அப்படின்னு ஒரு அபங்கம் எல்லாம் வரும் இல்லையா, அதுதான். ஆமா, அதுதான். சோ பண்டரியில அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா வைகுண்டத்தையே பாக்குறாங்க. நான் சொல்லிட்டு இருக்க இந்த கிருஷ்ணா ஃபீல் தான் சாளுக்கியா. எல்லா இடத்துலயும் கண்ணனை பார்த்து அனுபவிக்கிறது, இந்த லோகத்துல இருந்துகிட்டே எல்லா இடத்துலயும் கண்ணனை பார்த்து அனுபவிக்கிறது தான் சாளுக்கியா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா? சரி. அடுத்தது சாமீத்யா அப்படின்னா பகவானுக்கு பக்கத்துல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஒரு வேற்றுமை இருக்கும். அதாவது நான் வேற அவன் வேற, அவன் தான் எல்லாமே இருக்கிறான், நான் வேற அப்படின்னு. இதுல வந்து கொஞ்சம் ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது இருக்கும், இறைவனுடன் நெருக்கமான உறவு, பகவான் பக்கத்திலேயே போய் இருந்துக்கிறது. அடுத்தது சாரூப்யா, இன்னமும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இறைவனையே, இறைவன் மாதிரியான ஒரு ரூபத்தை அவங்க அடைஞ்சிடுவாங்க. அவங்களுக்கே கிடைச்சிருக்கும். விஷ்ணு பக்தர்கள் இவனும் கண்ணன் ஆயிட்டு ஆனா கண்ணன்ல கலக்காம இருக்கான். ஆமா ஆமா ஆமா, ஆமா துவைத பக்தி மாதிரி. நிறைய பேர் இந்த ஆழ்வார்கள் எல்லாம் வந்து
இப்ப ஆண்டாள் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தா இல்லையா, அவ வந்து சாமீபியானா செகண்ட் ஸ்டேஜோடது. இந்த சாரூபியா அப்படிங்கிறது ஒரு சில பக்தர்கள் எல்லாம் அவங்க பார்க்கும் போதே பெருமாளை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரூபத்தையே வந்து அவங்களுக்கு வந்துரும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு கமல்ஹாசனோட ஒரு ரசிகன் தான், அவன் வந்து கமல் மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருப்பான். கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே தெரியாது. அவனோட வாய்ஸ், அவன் பேசுறது, பை பிராக்டிஸ் பண்ணிதான் அவன் அப்படி ஒரு பக்தன் ஆயிருக்கான். அந்த மாதிரி சாயுஜ்யா அப்படிங்கிறது கம்ப்ளீட் முக்தி. இங்க நான் வேற பகவான் வேற அப்படிங்கிற அந்த இதுவே இல்லாம கம்ப்ளீட்டா அந்த ஐக்கியப்படுறது. உப்பு கட்டி இருக்குன்னா உப்பு கட்டி வந்து தண்ணியோட கரைஞ்சு போயிடுறது, அந்த உப்பு கட்டியே இல்லாம போயிடுறது சாயுஜ்யம். ஓகே.